பள்ளிக்கல்வித்துறையில் திமுகவின் சாதனைகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டிக்கொள்ள முயற்சிப்பவை அனைத்துமே சமக்ரா சிக்ஷா திட்டத்தின்படி மத்திய அரசின் நிதியில் நிறைவேற்றப்பட்டவைதான் என மாநில தலைவர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். பள்ளிக்கல்வியில் திமுகவின் ஒரே சாதனை கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை 2 ஆண்டுகளாக வழங்காமல் இருந்ததுதான் என்றும் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, முழு விவரம். வணக்கம். அரசின் மூன்று ஆண்டுகளில், அதாவது திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கல்வித்துறை கண்டுள்ள அந்த 4 கால் பாய்ச்சல் வளர்ச்சிக்கு அந்த செய்தியில் வந்த விஷயங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இந்த பதிவை ரீட்வீட் செய்திருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஆட்சிக்கு 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கோ மக்கள் நலனுக்கோ எந்த திட்டங்களையுமே திமுக அரசு செய்யாமல் வெறும் விளம்பரங்களை வைத்து ஓட்டிக் கொண்டிருப்பதாக கடுமையான அந்த விமர்சனங்களை முன்வைத்து இருக்கிறார். மேலும் பள்ளிக்கல்வி முன்னேற்றத்திற்காக மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி என்று 5858.32 கோடி வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுகவின் சாதனைகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டிக்கொள்ள முயற்சிப்பவை அனைத்துமே சமக்ரா சிக்ஷா திட்டத்தின்படி மத்திய அரசின் நிதியில் நிறைவேற்றப்பட்டவைதான் என்றும் கூட அந்த பதிவில் தெரிவித்து இருக்கிறார். பள்ளி கல்வியில் திமுகவின் ஒரே சாதனை என்பது கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை 2 ஆண்டுகளாக மழலையர் வகுப்புகளுக்கு வழங்காமல் இருப்பதுதான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, உண்மை இப்படி இருக்க திமுகவினுடைய சாதனையாக இதை காட்டிக்கொள்ள முயற்சிப்பது நகைப்பை ஏற்படுத்துகிறது என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை பயன்படுத்தி பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்துக்கான 1000 கோடிக்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு நிறுவனமான எல்காட் நிறுவனத்துக்கு வழங்காமல் கேரள மாநில அரசு நிறுவனமான எல்கிரான் நிறுவனத்திற்கு வழங்கியதன் பின்னணியை முதலமைச்சர் தெளிவுபடுத்துவாரா என்ற கேள்வியை கூட அந்த பதிவில் முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.